இப்ப தங்கத்த அடகு வைக்கிற மாரியே வெள்ளி, வைரம், பிளாட்டினம் இது எல்லாத்தையும் அடகு வைக்க முடியுமா மேம்? வெள்ளி அப்படின்னும்போது, உங்களுக்கு வெள்ளின்றது வந்து அது ஒரு பொருள நீங்க ஒண்ணு பாரா வாங்கி வச்சிருக்கணும், இல்ல காயினா வச்சுட்டுருக்கணும். ம். அதோடைய நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து ஜாஸ்தி. அ வெள்ளிக்கு வந்து எல்லா பேங்க்ஸும் இன்ன வரையும் குடுக்கல. பட் இனி குடுக்கலான்றது வந்து ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ம். நம்ம எப்படி வந்து கோல்ட நம்ம பிளெட்ஜ் பண்ணிக்கிறோமோ, அதே போல சில்வரையும் பண்ணிக்கக்கூடிய ஏன்னா அதோடைய வேல்யூ இன்னைக்கு ம். இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பண்ணிக்கலான்றது ஆஃபர் இருக்கு. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா வந்து இத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இத பேங்கர்ஸோ, என்பிஎஃப்சி இவங்கலாம் இன்னும் பண்ணல. வேறஸ் உங்களுக்கு வந்து பான் புரோக்கர்ஸ் அந்த வீட்டு பக்கத்துல இருக்காங்க. ம். அந்த மாரினா அத அவங்க வாங்கிக்கிறாங்க. வெள்ளியும் வாங்கிக்கிறாங்க. ம். ஆனா அவங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமா குடுப்பாங்க. இதெல்லாம் வந்து குடுக்குறாங்களா இல்லையான்றத விட இப்படி நடந்துட்டுருக்கு. ம். இன்னும் பேங்க்ஸ் வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்கனால ஃபியூச்சர்ல சில்வருக்கும் உங்களுக்கு இது இருக்கு. அப்ப பான் புரோக்கர்ஸ்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமா குடுக்கறனால ரிஸ்க்கும் இவங்களுக்கு அதிகம். நாளைக்கு அவங்க அந்த ரிசிப்ட் எதுவுமே வாங்காம, ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவசரத்துக்கு ஒரு பொருள வச்சுட்டு, அவர்கிட்ட நீங்க என்ன வேல்யூவேஷன் இது எவ்ளோ வேல்யூ நான் வச்சிருக்கேன். இந்த மாரியான பில் அவர்கிட்ட வாங்கணும். இது ம். வாங்காம நீங்க ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க ஏமாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. நீங்க யார்கிட்டயும் கம்ப்ளைண்ட் பண்ண ஓ! முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இன்னும் கைட்லைன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்க பேங்க்ல வைக்கிறதுன்றது ஒரு சேஃப்டியான ஒரு இடமா இருக்கும். அதர் தென் இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு ம். அன்ஆர்கனைஸ்டா ம். பண்ணும்போது, அவங்க அந்த ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க.